மா, செம்ம சாப்பாடுமா. சூப்பரா இருந்தது. நல்ல வயிறார மூச்சு முட்டை சாப்பிட்டுருக்கோம். அதுலயும் சாப்பிட்டு முடிச்சிட்டு சில்லுன்னு ஜூஸ் போட்டு குடுக்குறீங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. சரியா சின்ன தங்கம், எப்படியோ நல்லா எல்லாம் வயிறார மனசார சாப்பிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஆமாமா, சாப்பாடு உண்மையாவே நல்லா இருந்துச்சு. அப்பப்ப இந்த மாதிரி எங்களுக்கு சர்ப்ரைஸா பிரியாணி செஞ்சு கொடுங்க. நல்லாதான் இருக்கு. சரியா? ஏயா, இந்த சாலினி புள்ள ஏயா இப்பெல்லாம் வர வர லேட்டா வருது? நானும் 2 நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யாராவது ஏதாவது கேட்டீங்களா இல்லையா? அந்த புள்ள எதுக்கு இப்படி வந்துகிட்டு இருக்கு? ஆமா, அவளுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குமா, அதான் லேட்டா வரா. படிக்கிறதுக்கா? அதான் பரீட்சையில எழுதிருச்சுல, ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னுச்சு. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு வேற பேசியிருக்கோம். இப்ப போய் லேட்டா வந்தா நல்லாவா இருக்கும்? சுடர் என்னதான் அப்படி இப்படி ஜாலியா பேசினாலும் அதுவும் ஒரு மாமியாரா ஆக போறவங்க தானே. நாளை பின்ன புள்ள லேட்டா வரது தெரிஞ்சா ஒரு மாதிரி நினைக்காது? கூட்டிட்டு போய் சுத்துறதே அவங்க பையன்தான், அப்புறம் எப்படி லேட்டா வரத பத்தி தப்பா நினைப்பாங்க? ஆமா, அதெல்லாம் அம்மா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்கம்மா. இல்ல கண்ணு, நீ சொல்ற, ஆனா அம்மா ஏதாவது நினைச்சுக்குவாங்க. அம்மாவை கூட விடு, சூர்யா தம்பி ஏதாவது நினைச்சுக்குச்சுன்னா என்ன பண்றது? சரியா போச்சு. யாரியா பெரிய தங்கம், சாலினி வந்ததுக்கு அப்புறம் நீயே கூப்பிட்டு வச்சு சொல்லியா? சரிம்மா, சொல்றேன். அப்புறம் சீக்கிரமா காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை முடிச்சு விடணையா. இந்த மாதிரிலாம் பொழுதுனைக்கு லேட்டா வந்தா சரிப்பட்டு வராது. என்னம்மா சொல்றீங்க? ஆமாயா, கல்யாண பேச்சுன்னு பேசிட்டோனாவே அடுத்த உடனே கல்யாணத்தையும் முடிச்சு விட்டுறணும். கொஞ்சம் ஏதாவது தள்ளி கிள்ளி போடுறது அப்படி இப்படின்னு போட்டா அது நல்லா இருக்காதியா. மாமா, நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, நீ சொல்றதுதான் சரி. ஏன்னா இப்ப சாலினிக்கு புதுசா மாப்பிள்ள தேடி அலைஞ்சு திரிஞ்சு பாக்குறதா இருந்தா பரவாயில்ல, அதான் ஏற்கனவே சூர்யான்னு பேசியாச்சுல்ல, அப்புறம் எதுக்குமா காத்துக்கிட்டு இருக்கணும்? இப்பவே ஒரு நல்ல நாளா பார்த்து சுடரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க. எல்லாம் குடும்பமா உட்காந்து பேசி முடிவு பண்ணிடலாம். ஒரு நல்ல நாள் தேதியை முடிவு பண்ணிட்டா அந்த நாள்ல கல்யாணத்தையும் முடிச்சு விட்டுறலாம். கரெக்ட் மாமா. பெரிய தங்கம் பாத்தியா, தாத்தா கூட நான் நினைச்சதான் சொல்றாரு. அம்மா, அப்ப நீங்களும் தாத்தாவும் சொல்ற மாதிரி இப்பவே எல்லாம் கலந்து பேசி கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாமா? ஆமா கண்ணு, ஒரு வாட்டி நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதை கடகடன்னு பண்ணிடணும். அது இதுன்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்குதான் சொல்றேன். ஆமா, எனக்கும் அம்மாவும் தாத்தாவும் சொல்றதுதான் சரின்னு தோணுது. அப்ப சூர்யா கிட்ட சொல்லிடலாம், அவங்கள வீட்டுக்கு வர சொல்லிடுவோம். இப்பவே போன் பண்ணி சொல்லிடவா? டே, அதெல்லாம் நல்லா இருக்காதுடா. நம்ம நேர்ல போய் சொல்றதுதான் நல்லா இருக்கும். ஆமா, நேர்ல போய் சொல்லுங்க. போன்ல சொல்றதுதான் அவ்வளவு மரியாதையா இருக்காது. சுடர் வேணும்னா ஒன்னும் நினைக்காம இருக்கலாம், ஆனா மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமாயா. பெரிய தங்கம், நீயும் வேதாவும் போய் பேசிட்டு வாங்கயா. இவளா? இவ கூட நல்ல காரியம் பேச போன அவ்வளவுதான் எல்லாத்தையும் கெட்ட காரியமா மாத்திட்டு வந்துருவா. என்னங்க, நானும் வரேங்க, ஆனா எதுவும் பேச மாட்டேங்க. ஹே, இப்பவே உன்னை எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். வாய திறந்த அடுத்த பிளாஸ்டர் போட்டு ஒட்டிடுவேன். என்னங்க, நானும் வரேங்க, ப்ளீஸ். அம்மா, அப்ப ஒண்ணு பண்ணலாம். நானும் வேதா, ஆதி, நிம்மதி 4 பேரும் போறோம். கூட நீங்களும் வாங்க. எல்லாரும் போய் ஒரு டீ அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம். ஐயா, கூப்பிடுறதுக்கு எதுக்கு இத்தனை பேரு? நான் வரலனா என்ன? நான் போன் பண்ணி சுடர் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க 4 பேர் போயிட்டு வாங்க. அதுவும் கரெக்ட் தான். நம்ம 4 பேரும் மட்டும் போயிட்டு வந்துடலாம். என்ன தாத்தா, சரிதானே? சரிதாயா, என் பேத்திக்கு மட்டும் ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டா நிம்மதியா இருக்கும். சரி, அப்புறம் என்ன, சங்கத்தை கலைங்க. காலையில எந்திரிச்சோடனே எல்லாரும் கிளம்பி போய் சுடரம்மா வீட்டுல பேசிட்டு வருவோம். நாளைக்கு சாயங்காலம் ஏதாவது நல்ல நேரம் இருந்தா கூட சொல்லுங்க, உடனே பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம். ஆமா, நாளைக்கு மத்தியானம் 3:30 மணியோட ராகு காலம் முடியுது. அதுக்கப்புறம் எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு பார்க்க வர சொல்லிருங்க. சரிம்மா, அப்ப நாங்க எல்லாரும் பேசுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு சூர்யா வீட்டுல எல்லாரும் இங்க வந்து ஷாலினிய பொண்ணு பாக்குறாங்கன்னு ஷாலினிக்கு தெரிய வேணாம். சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். ஆமால, நல்லா இருக்கும். சின்ன தங்கம், அது எப்படியா முடியும்? புள்ள நல்லா ரெடி ஆகி மேக்கப்லாம் போட்டு எல்லாம் பண்ணணும்ல. அம்மா, அத நான் பாத்துக்கிறேன். ஷாலினியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரது என்னோட பொறுப்பு. ஆனா தயவு செஞ்சு சொல்ல வேண்டாமா, இது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். சரியா, அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சரி, எல்லாரும் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு டம்ளர் அங்க கொண்டு வந்து வைங்க. ஆமா, நானும் போய் படுக்கிறேன், எனக்கும் கலப்பா வருது. தாத்தா, அப்பதான் எங்க? ஏன் அவங்க சாப்பிடவே இல்ல? என் செம்பருத்தி ராத்திரி நேரத்துல பிரியாணி எல்லாம் சாப்பிட மாட்டா கண்ணு. அவ 6:30 மணிக்கு கஞ்சி குடிச்சிட்டா. இந்நேரத்துக்கு பாதி தூக்கம் தூங்கி முடிச்சிருப்பா. அப்படியா? ஆமா கண்ணு, எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சா, அதான் நான் இப்ப வந்து சாப்பிட்டேன். சரிங்க தாத்தா, இப்ப உடனே போய் தூங்கிடாதீங்க. ஒரு 10 நிமிஷமாவது நடங்க, அதுக்கப்புறம் தூங்கலாம். சரி கண்ணு. யோ, ஜூஸ் இங்க குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு போயா.
இல்ல நான் அங்க போய் குடிச்சுக்கிறேனே. ஏன் இங்க குடிச்சா ஜூஸ் இறங்காதா? அது ஒண்ணும் இல்ல, என் செம்பருத்தி 6:30 மணிக்கு கஞ்சி குடிச்சிருச்சு. இந்நேரம் பாதி தூக்கம் தூங்கி முடிச்சிருக்கோம். இப்ப ஒரு எட்டு எந்திரிக்கும் தண்ணி குடிக்கலாமேன்னு. அப்ப அந்த தண்ணிக்கு பதிலா இந்த ஜூஸ குடிக்கலாம்ல, அதான் எடுத்துட்டு போறேன். ச்சே, என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நைட் டைம்ல கூட பாட்டுக்கு எழுப்பி பசிக்குமேனு தாத்தா ஜூஸ் எல்லாம் குடுக்கறாரு. டேய், உங்க தாத்தா கிட்ட இதெல்லாம் கத்துக்கோடா. ஆ கத்துக்கிறேன்டி. என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டு. ஆமா, தாத்தா கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்ட? அது எங்க தாத்தா அவர் பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறமா அவர் எக்ஸ் லவரோட ஜாலியா இருக்காரு. அதுதான் நான் என் தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அட பாவி. என்னடி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. சீக்கிரம் ஜூஸ குடி, பிளாஸ்டர் ஒட்டணும். இங்க பாருங்க, நான் தான் வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன பிளாஸ்டர்? அதெல்லாம் போதும். சும்மா நோய் நோய்னு போங்க பேசாம. ஹேய், பேச மாட்டேங்க, ரொம்ப ஓவரா தான் போறீங்க. இதுக்கப்புறம் பேசி பாரு. மவளே, பிளாஸ்டர் கிடையாது, ஃபெவிக்விக்க போட்டு ஒட்டிடுறேன். அதுக்கப்புறம் உன்னால வாயை திறக்கவே முடியாது. ஃபெவிக்விக்கா? ஐயோ, அது சும்மா கையில பட்டாலே தோலோட பிஞ்சிட்டு வந்துருமே. அப்ப நம்ம வாயில போட்டா என் உதடெல்லாம் என்ன ஆகுறது? தெரியுதுல? இல்ல இல்ல, நான் வாயை திறக்க மாட்டேன், போதுமா? எங்கதான் வாயை திறக்க மாட்டேன். ஆனா கண்டிப்பா நாளைக்கு சுடரமா வீட்ல போயிட்டு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கே தெரியாம அவங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்க போறேன். இந்த கல்யாணம் எனக்கு நடக்கவே கூடாது. அப்படி நடந்துச்சு, அப்புறம் எனக்கு சேர வேண்டிய சொத்து எதுவுமே எனக்கு கிடைக்காது. அண்ணனும் தங்கச்சியுமா சொத்தெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு போயிருவாங்க. அதுக்கு நான் வழி விடணுமா? கண்டிப்பா விட மாட்டேன். அண்ணா, ஷாலினி வந்துட்டா. அவகிட்ட இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். சரி, ஓகே. என்ன கண்ணு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அண்ணா, இல்லம்மா, மணி இப்பதானே 9 மணி ஆகுது. இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன்னு கேட்டேன். அண்ணா, கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது. லேட் ஆயிடுச்சுன்னு திட்ட போறீங்களா? அது ஒண்ணும் இல்லைண்ணே. சூர்யாவும் நானும் வந்துகிட்டு இருந்தோமா, அப்ப ஒரு ப்ரொஃபஸரை பார்த்து சூர்யா பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுல தானே லேட் ஆயிடுச்சு. அது சூர்யாக்கு எக்ஸாம் முடிய போதில்லண்ணே. அதுக்கப்புறம் காலேஜ்ல ப்ரொஃபஸரா சேர்றதுக்காக ஒரு ப்ரொஃபஸர் சூர்யாவை பார்த்து பேசிட்டு இருந்தாருண்ணே. அதான் லேட் ஆயிடுச்சு. ஓ, நம்பிட்டோம். நம்பாத, உன்னை யாரும் இங்க கேட்கல. ஹே, நானும் உனக்கு அண்ணன் தாண்டி. நீயே லவ் பண்ணி அலைஞ்சு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ற. அப்புறம் என்னடா என்ன கேள்வி கேக்குற? அண்ணன் கிட்ட கூட ஒரு நியாயம் இருக்கு. நீ மூடிட்டு உட்காரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அடி பாவி. சரிம்மா, ஆனா இதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமா வர பாரு. அம்மா கூட கேட்டுட்டு இருந்தாங்க. சரிண்ணே. அப்புறம் நாளைக்கு எங்கேயும் போகாத, சரியா? வீட்லயே இரு. அண்ணே, ஏண்ணே? இருனா இருக்க மாட்டியா? ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருப்பியா? டேய், நான் ஒண்ணும் உன்னை கேட்கல. நீ வாய் மூடிட்டு சரியா? யார கேட்டதா என்ன? இருனா இரு. நாளைக்கெல்லாம் எங்கேயும் வெளியே போக கூடாது. நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்க. மத்த அண்ணனுங்க மாதிரி 4 அரை போட்டுதான் தெரிஞ்சிருக்கோம். போடுவ. நீ அரை விடுற வரைக்கும் என் கையை நான் புளியாங்க பறிச்சிட்டு இருக்குமா? கையை உடைச்சிருவேன். ஐயா, ஏய் நிறுத்துங்க. அண்ணே, பாருங்க அவனை. டேய் சும்மாரா. உங்க தங்கச்சிய சொன்னா மட்டும் உடனே கோவம் வந்துருமே. ஏன் எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே தோணாதா? நானும் உங்க தம்பி தானே. ஏண்டா பொம்பளை புள்ளிக்கிட்ட என்னடா போட்டி போட்டுக்கிட்டு இருக்க? அது நம்ம தங்கச்சிடா. தங்கச்சி மாதிரி அங்க நடந்துக்குது ராட்சசி. என்னது? டேய் ஏமா, அட பாருங்க அவனை. என்ன ராட்சசின்னு சொல்றான். சரி சண்டை போட்டுக்காதீங்க. நீ பாரு கண்ணு, நாளைக்கு நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. வீட்ல தான் இருக்கணும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். சொன்னது புரிஞ்சுதுல? புரிஞ்சுதுனே. எங்கேயும் போல. ஷாலு, ஏதாவது பிளான் வச்சிருந்திருப்ப போல. அண்ணன் சொன்னோனே மூஞ்செல்லாம் சோகமாயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல. சரி அண்ணி, அதெல்லாம் நான் ஒரு பிளானும் வச்சுக்கல. நீங்க வேணும்னா உங்க அண்ணன் கிட்ட கேட்டு பாருங்க. அப்படியா? இதோ இப்பவே கேக்குறேன். இல்ல நான் சும்மா தான் சொன்னேன். சரி பதறாத. போன் எல்லாம் அடிக்க மாட்டேன். நாளைக்கு எப்படியாவது சூர்யாவை கன்வின்ஸ் பண்ணி வெளியே போலான்னு நினைச்சேனே. கடைசியில அண்ணன் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாரு. நாளைக்கு என்ன பண்ண போறாங்க? எதுக்காக என்ன வீட்ல இருக்க போட சொல்றாங்க? சரி, சூர்யா கிட்ட நாளைக்கு போன்ல தான் பேசணுமா? பேசுவோம். பார்க்கவே முடியாது. லட்டு போய் சாப்பிடுமா. நான் சாப்பிட்டேனே. சாப்பிட்டியா? எப்ப சாப்பிட்ட? இப்பதானே வந்த. ஐயோ, சூர்யா கூட வெளியே சாப்பிட்டோன்னு சொன்னா திட்டுவாங்களா? ஐயோ, மறந்து போய் சொல்லிட்டேனே. நான் இன்னும் சாப்பிடல. இப்ப போய் சாப்பிட்டு
இவன் ஒரு ஆளா? நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், வாமா. ஐயோ போச்சு, மாட்டிக்க போறேன். சரி வாங்க. சரி சரி, எல்லாரும் போய் தூங்குங்க. ஷாலினிக்கு நிம்மதி சாப்பாடு போட்டுட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் கதை பேசாம டக்குனு போய் தூங்குங்க. சரிங்க. வேதா, என்னம்மா நான் போட்ட காஃபி எப்படி இருக்கு? நீ போட்டதை விட சூப்பரா இருக்குல்ல? நான் போடுறதை விட டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. பாரா, அப்ப என்ன விட டேஸ்ட் அதிகமா போடுவ? அப்படா வாயே, என் கூட வேலைக்கு சேர்ந்துக்கோ. நீ தான் என்ன விட சூப்பரா காஃபி போடுவியேமா. எனக்கு கூட ஹோட்டல்ல டீ மாஸ்டருக்கு அவைலபிலிட்டி தேவைப்படுது. பேசாம வந்துறேன், மாசம் மாசம் உனக்கு சம்பளம் தரேன். என்ன சுடரமா, நக்கலா? ஐயோ இல்லம்மா, உண்மையா தான் சொல்றேன். நீங்களே ஏற்கனவே ஹோட்டல்ல ஒரு ஆள் வராம ஈ போட்டிட்டு இருக்கீங்க. இதுல உங்களுக்கு டீ போடுறதுக்கு ஒரு மாஸ்டர் தேவைப்படுது, அவங்களுக்கு ஒரு சம்பளம் வர. அதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க? ஏய் இல்லங்க, உண்மையை தானே கேட்டேன். அவங்களே பாவம் யாரும் வராம ஹோட்டலுக்கு ஈய ஓட்டிட்டு இருக்காங்க. இதுல இவங்க என்ன வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்றாங்களே, அததான் கேட்டேன். வேதா, வீட்ல சொன்னது என்ன மறந்து போச்சாமா? பிளாஸ்டர் பிளாஸ்டர் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குங்க. அவங்க கேக்குறதுக்கு கூடவா பதில் சொல்லக்கூடாது? பதில் சொல்லு, உன்னை வேணாம் சொல்ல. அதுக்கு எதுக்கடி குதர்க்கமா பேசுற? பேசும்போது ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுமா போடாதான்னு பார்த்து பேசு. ரிட்டன் அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு 1 செகண்ட் ஆகாது. அவங்க எல்லாரும் கொடுத்தாங்கன்னா நீ தாங்க மாட்ட. மா, அவ பேசினதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. சேச்சே, நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லப்பா. எனக்கு தேவையானவங்க ஏதாவது என்ன தப்பா பேசிட்டானா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு தேவையே இல்லாதவங்க எல்லாம் பேசினா எனக்கு ஒண்ணுமே ஆகாதுப்பா. தேவையில்லாதவளா? சரிங்கம்மா. அம்மா உட்காருங்க. அப்பா நீங்களும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல தம்பி, கல்லால உட்கார்ந்துகிட்டே தானே இருக்கோம், காலெல்லாம் வலிக்குது. ஆமாப்பா, உட்கார்ந்துட்டே இருக்கிறது எங்களுக்குமே கால் வலிக்குதானா, பிரச்சனை இல்ல. சரிங்கம்மா. உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தோம். சொல்லுங்க தம்பி. சூர்யா எப்படி உங்ககிட்ட விஷயத்த சொல்லிருப்பாப்ல? சொன்னாரு. எங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம் தம்பி. எனக்கும் எப்பேற்பட்ட மருமக வருவான்னு நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா கடைசியில அது நம்ம ஷாலினியா இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. ஆமாங்கம்மா, எங்களுக்கும் சூர்யா மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இத பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப அம்மா தான் சொன்னாங்க, சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிச்சிடலாம், இவங்க தான் மாப்பிள்ள இவங்க தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் தள்ளி போடணும்னு கேட்டாங்க. அதானே நல்ல விஷயமாச்சே. ஆமாமா, அதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வாங்க, பொண்ணு பார்த்துட்டு கைய நினைச்சிட்டு போயிட்டீங்கன்னா நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் பாத்தீங்களா, அதுக்குதான் உங்களை கூப்பிடலான்னு எல்லாருமே வந்திருக்கோம். என்ன தம்பி நீங்க அது ஒரு போன் பண்ணி சொல்லிருக்க கூடாதா? இன்னைக்கே தட்டு தூக்கிட்டு பொண்ணு கொடுங்கன்னு வந்து நின்றுப்பேனே. போன் பண்ணி கூப்பிட்டா நீங்க வந்துருவீங்கன்னு தெரியுமா, ஆனா இது முறை இல்ல பாத்தீங்களா. தாத்தாவும் அம்மாவும் தான் நேர்ல போய் பார்த்துட்டு வர சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, இன்னைக்கு சாயங்காலமே நாங்க வீட்டுக்கு வரோம். ஆமாப்பா, அம்மா கூட சொன்னாங்க இன்னைக்கு சாயங்காலமே உங்களை வர சொல்லி. அப்படியா? சூர்யா வந்துட்டோம். வந்தோடனே நாங்க 3 பேரும் கிளம்பி அங்க வரோம். ஏற்கனவே பொண்ணு பார்த்ததுதான், பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். என் வாயால எல்லா விஷயத்தையும் சொன்னாதானே பிரச்சனை வருது. அதுக்குதான் கையில லெட்டரோட வந்திருக்கேன். இந்த லெட்டரை மட்டும் எப்படியாவது சூர்யாவோட அப்பா கிட்ட கொடுத்துட்டா போதும். மானம் மரியாதை பார்த்து கண்டிப்பா அந்த குடும்பத்துல பெரிய பிரச்சனையே வெடிக்கும். எப்படி கொடுக்கறதுன்னு தான் தெரியல. நான் தான் கொடுத்தேனோ தெரியக்கூடாது, அதே சமயத்துல குடும்பத்துல பிரச்சனையும் வரணும். என்ன பண்ணலாம்? சரிங்கம்மா, நல்ல நேரம் பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. உங்க எல்லாரையும் அங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். கண்டிப்பா வரோம்ப்பா. ஆனா சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல, என் பையன் என் பொண்ணு 2 பேரையுமே நம்ம வீட்டுல கட்டி கொடுப்பேன்னு. அம்மால இருந்து எல்லாரையும் எனக்கு நல்லாவே தெரியும்பா. அவ்வளோ நல்ல குடும்பம் உங்க குடும்பம், அவ்வளோ நல்ல வாழ்ந்த குடும்பம் கூட. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல என் பொண்ணு மருமகளாவும் என் பையன் மருமகனாவும் போறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நீங்க மட்டும் என்ன சும்மாவாமா, பையனையும் சரி பொண்ணையும் சரி ரொம்ப நல்லாவே வளர்த்திருக்கீங்க. நிம்மதிலாம் நம்ம வீட்டுக்கு கிடைச்ச வருமா. வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன்னு நிம்மதி கூப்பிடுறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அது என்ன மாமானு தான் கூப்பிடணும், ஆனா அண்ணனை கூப்பிட்டா அவ கூட பிறந்த அண்ணனே நான் பக்கத்துல இருக்கிற மாதிரி அப்படின்னு நினைச்சு கூப்பிடுறேன்னு எனக்கு சொன்னுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் சூர்யாவும் ரொம்ப நல்ல பையமா. இந்த காலத்துல இப்படி எல்லாம் பசங்க கிடைக்க பொண்ணு வீட்டுக்காரவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். அத சொல்லுங்கப்பா. நானே ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், என் வாழு பிடிச்ச பொண்ணு இந்த இடத்துல கட்டி கொடுத்துட்டு அந்த மாப்பிள்ளைய நினைச்சு கஷ்டப்பட போறேன்னு. அதுக்கேத்த மாதிரி வந்து கழுகு மாதிரி நம்ம ஆதி பையன் கொத்திட்டு போயிட்டாப்ல.
உங்களுக்கு அது தெரியுதேமா என்னோட கஷ்டம். சிரிக்கிறீங்களா? சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. இந்த லெட்டரை மட்டும் சூர்யா அப்பா கிட்ட சேர்த்துட்டா போதும். எப்படி சேர்க்கறது? ஐடியா. இவர் அவங்கள உட்காருங்கன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாரு? கல்லால இவர் மட்டும்தான் உட்காருவாரு, அதனால உட்காந்து உட்காந்து கால் வலியே வந்துருச்சு, அதனால நிக்கிறேன்னு தானே சொன்னாரு. அப்ப இந்த லெட்டரை ஹோட்டல்ல இருக்க கல்லால போட்டுட்டா சூப்பர். அப்ப இவர் மட்டும்தான் அந்த லெட்டரை படிப்பாரு. அதே மாதிரி பண்ணிடலாம். சுடரமா, என்னம்மா உங்க ஹோட்டல்ல கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமா? ஏமா டீ மாஸ்டரா வந்து சேர போறியா? இல்ல, நாளைக்கு நானும் ஹோட்டல் கட்டலான்னு இருக்கேன். அப்ப உங்களோட ஹோட்டலை ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம்ல, அதுக்குதான். ஏமா நீயும் ஹோட்டல் கட்டி ஈ ஓட்ட போறியா? சும்மா லில்லைக்கு சொன்னேன். என்னங்க, அதான் வேதா ஆசைப்படுறால, ஹோட்டல்ல போய் சுத்தி காட்டுங்க. சரி சுடரு. வேதா வாமா. என்னங்க, நான் போய் ஹோட்டல்ல சுத்தி பார்த்துட்டு வரேன். இங்க பாரு, போனமா சுத்தி பார்த்தோமா வந்தமான்னு இருக்கணும். ஏதாவது போய துறந்த. இல்லங்க, ஒன்னும் பேச மாட்டேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வா. பேச மாட்டேன், ஆனா லெட்டரை வைக்க போறேன். நான் பேசினதான பிரச்சனை. இப்ப பாருங்க கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு. வேதா அடுத்த பிளான போட ஆரம்பிச்சிட்டா. ஆமா, அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன எழுதியிருப்பா? என்ன எழுதியிருப்பான்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். வேதா லெட்டர்ல எழுதின விஷயத்த படிச்சு சூர்யாஷாலினி கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? அப்படி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இவ்ளோ பண்ணியும் வேதா அடங்கல, அடங்க மாட்டா. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு முள்ளங்கி மாங்காய் சாம்பார் போட்டு ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் முருங்கைக்கீரை வறுவல், சாரி பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.